எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் கோடான கோடி நன்றிகள். வணக்கம், வாழ்க வளமுடன். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் புதன்கிழமை 16/4/2025 உத்தராயணம் விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி, சங்கடகர சதுர்த்தி. இன்று சுபமுகூர்த்த நல்ல நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:10 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:10 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் 12 மணி முதல் 1:10 வரை. இன்றைய நாளுக்கான குளிகை 10:10 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய நாளுக்கான திதி காலை 11:57 வரை திருதிய திதி, பின்பு சதுர்த்தி திதி. இன்றைய யோகம் வியாதி பாத நாம யோகம். இன்றைய கரணம் காலை 11:58 வரை பத்திரை, பின்பு பவ கரணம். இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். இன்றைய சந்திராசிரம் நட்சத்திரம் அஸ்வினி. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதன், சனி. இன்றைய நாளுக்கான விசேஷ அமைப்புகளை பார்ப்போம். புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி, கணநாதன் வழிபாடு. நம்ம எல்லாரும் கணபதி வழிபாடு மேற்கொள்ளும் போது, சங்கடகர சதுர்த்தியில் போய் வழிபாடு பண்ணும்போது எல்லையெல்லா ஆனந்தமும் பேரும் கிடைக்கும். அல்லல் கலைந்து அருள் வழி காட்டி, சத்தத்தின் உள்ளே சதாசிவமும் காட்டி, சித்தத்தின் உள்ளே சிவம் காட்டி. அதனால எந்த தெய்வத்தை பிடிப்பதாக இருந்தாலும் ஐயன் கணபதியின் வழிபாடை மேற்கொண்டு செய்கின்ற பணி சிறப்பாக நடந்து முடியும். அதனால்தான் எந்த ஒரு விசேஷம் பண்ணாலும் பிள்ளையாரை முன்னிறுத்தி செய்கிற பணிகள் வெற்றி அடைகிறது. அதனால் கணநாதன் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மிகுந்த நல்ல நாள் இன்று. இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்: மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கிரக நிலவரங்களின் பிரகாரம் ஒரு அமைதியையும் சாந்தத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. மிகுந்த பொறுப்புடன் இருந்து பல கலை வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு உங்களுக்கு இன்று. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு போராட்டத்தை குறிக்கின்றது நாளாக இருக்குது. போராட்டம்னா ஒரு வண்டி வாகனம் அல்லது வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் ஏதேனும் சில சச்சரவுகள் வந்து நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கவனம் தேவை. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டில் நீங்கள் நினைத்தபடி நினைத்த பள்ளியில் சேர்ந்து படிக்கின்ற அமைப்பு, நினைத்த கல்வி அமைப்பு, சிறந்த கோர்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு உண்டு. அதுபோல் நீங்கள் சொல்வதை பிள்ளைகள் பெற்றோர்கள் கேட்பார்கள். இன்றைக்கு அந்த அப்படி ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கு. மிகுந்த மகிழ்ச்சி களிப்புடன் இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு உயர்வான நாள் என்று சொல்லலாம். சந்திரன் தெய்வஸ்தானத்தில், அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை உயர்வான தன்மைக்கு இட்டு செல்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வார்த்தைகள் கவனம், நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பகை மூண்டு வரக்கூடிய அமைப்பு உள்ளது. கடன் வழியில் பகை அல்லது வேலையில் வழியில் பகை உண்டு, கவனம்.
கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறந்த வரவுகளை கொடுக்கின்ற அமைப்பு, சிறந்த செல்வாக்கு செயல் திறமைகளை வெளிக்கொண்டு வந்து வெளி உலகத்துக்கு உங்களை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது. மகிழ்ச்சி அடைவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏற்றம்னா மாற்றம் என்ன? ஏற்றம் என்பது நீங்கள் செய்கின்ற பணிகளில் உயர்வு, ஒரு ஆர்வமாக செய்கிறது. இதனால கொஞ்சம் டல் அடிக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. 2ஆம் இடத்தில் சந்திரன். நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே லாபத்திலேயே இருக்க முடியும். லாபம் தானே முக்கியம். ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பணி செய்யணும்னா அது 100 ரூபாய் கிடைக்கிறது லாபம் இல்லை. ஒரு 120 130 கிடைக்கணும் பர்சன்டேஜ். அப்போது உங்களுக்கு ஆர்வத்தோடு நீங்கள் செய்கிற விஷயங்கள் வெற்றி அடையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஒரு பொருளாதார ஏற்றங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், இறை வழிபாடு அத்தனையும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த சந்திரன் ராசிக்குள் பயணம், சில மனத்தடுமாற்றங்கள், கேளிக்கையில் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருந்த போதிலும் இந்த நாளில் நீங்கள் வெற்றியடையக்கூடிய அமைப்பு உங்களை சேர்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பெரும்பாடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். தந்தை வழி உறவினர்களால் பல சிக்கல்கள், சகோதர வழி உறவினர் சிக்கல்கள், தடைகள் நீங்கும். வேலை அமைப்புகள், தொழிலாளர்களால் சிறு சங்கடங்கள் நீங்கி மறையும். அதனால் சற்று எச்சரிக்கை, கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் உழைப்பை ஒன்றே முழுமுதல் குறிக்கோளாக சென்று அதை மட்டுமே குறிக்கோளாக வச்சு பயணம் பண்ணுறீங்க. அதனால் தங்களுக்கு வேண்டிய ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீகத்துறையில் இருக்கின்ற மகராசி என்பர்கள் மிகுந்த ஒரு மனச்சுமையிலிருந்து விடுபட்ட ஒரு வெற்றி அமைப்போடு இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த ஒரு யோகமுள்ள நாள். யோகம் மட்டும் இல்லை, ஒரு வாய்ப்பு, மிக பிரம்மாண்டமான வாய்ப்பு உங்களுக்கு சேரும். அடுத்தடுத்து நீங்கள் செல்கின்ற பணி, ஒரு கடை நிர்வாகம் அல்லது கல்வி, இதுபோல் அமைப்புகள், உங்களுக்கு சேர வேண்டிய பொருளாதாரங்கள் உங்களை சேருகின்ற ஒரு யோகம் செயல்பட ஆரம்பித்து விட்டது. பயணம் செய்யுங்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் நீங்கள் எப்போதுமே உச்சத்தில் தான் இருப்பேன், பணிந்து போக தெரியாது அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். பணிவு உங்களுக்கு இந்த நாளில் அவசியம். ஏனென்றால் வருகின்ற லாபத்தை பணிவுடன், மகாலட்சுமி வான் கூப்பிட்டா தானே வரும். நீங்கள் சண்டை போட்டு இருந்தால் அது வருமா? அதனால் சற்று கவனமுடன் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கான ஒரு நாளாக இருக்கும். கணபதி வழிபாடு மேற்கொள்ளுங்கள், எல்லாமும் வெற்றி பெற வழிவகுக்கும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.